அரசியலில் வாரிசு என்பதற்காக உயர்ந்தவர்கள் பலர், அரசியல் பின்னணியால் உயர்ந்தவர்கள் சிலர். எந்தவித பின்புலமும் இல்லாமல் கோலோச்சுபவர்கள் வரலாற்றில் ஓரிருவரே. அதில் ஒருவரே நமது அண்ணா. கரூர் மாவட்டத்தில் குக்கிராமமான தொட்டம்பட்டியில் விவசாய குடும்பத்தில் பிறந்து பள்ளிப் படிப்பை கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் முடித்து பின்னர் பட்டப்படிப்பை கோவையில் உள்ள பிரபல தொழில்நுட்ப கல்லூரியான PSG-யில் பயின்று பட்டம் பெற்றார். தொடர்ந்து லக்னோ IIM-இல் முதுநிலை பட்டப்படிப்பான MBA-வை நிறைவு செய்தார். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் UPSC நடத்தும் இந்திய குடியியல் பணிகள் தேர்வில் முதல் முயற்சியிலேயே 2011ஆம் ஆண்டு வகுப்பில் முதலிடம் பெற்று கர்நாடக மாநிலத்தின் காவல்துறை அதிகாரியாக பதவியேற்றார் அண்ணா. It's a unique honor for me that I'm standing here to present my experiences to you all as an IPS probationer. கல்வியில் சாதித்தது போலவே காவல்துறை பணியிலும் சிறந்து விளங்கிய அண்ணா எளிய மக்களின் புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை, ISO சான்று பெற்ற காவல் நிலையங்களை உருவாக்குவது, காவலர்களின் மன அழுத்தத்தை குறைக்க நடவடிக்கை என பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். சட்டம் ஒழுங்கில் எந்த சமரசமும் செய்து கொள்ளாததால் மக்கள் இவரை சிங்கம் அண்ணாமலை என அழைத்தனர். காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருந்த நிலையில் ஆன்மீக பயணமாக கேதார்நாத் சென்று வந்த பின் தனது பதவியை ராஜினாமா செய்யும் முடிவை எடுத்தார். தனது தந்தையின் தொழிலான விவசாயத்தையே செயற்கை உரங்களின்றி இயற்கை முறையில் செய்ய முடிவெடுத்து அதற்கான வேலைகளை செய்யத் தொடங்கிய நிலையில் அதனை செயல்படுத்த வி த லீடர்ஸ் என்ற அமைப்பை தொடங்கியிருந்தார். விவசாயத்தை லாபம் தரும் தொழிலாக மாற்றுவதே அதன் நோக்கம். இந்நிலையில்தான் ஆகஸ்ட் 25, 2020ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் அண்ணா. இவரின் திறமையை கண்டு எதிர்கால தமிழகத்தின் விடிவெள்ளியாக திகழ்வார் என்ற நம்பிக்கையில் பாஜகவின் துணைத் தலைவர், தமிழக பாஜக தலைவர் என பதவிகள் அண்ணாவிற்கு வழங்கப்பட்டது. அரசியல், சினிமா போன்ற எந்த பின்புலமும் இன்றி சாதனைகளை படைத்து வரும் அண்ணா திமுக அரசின் கோரப்பிடியிலிருந்து தமிழக மக்களை காக்கவும், இது ஊழலுக்கு எதிரான போராட்டம். இது ஒரு நாள் 2 நாள் நடக்க போறதில்லை. இது முதல் தலைமுறைக்கும் 3ஆம் தலைமுறைக்கும் நடக்கக்கூடிய யுத்தம். தமிழருடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக, இந்த பொய் கும்பலிருந்து மக்களை காப்பாற்றிக் கொண்டதற்காக, ஒரு குடும்ப அரசியலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக நாங்கள் நிற்போம்.